ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷனினால் வெளியீடு செய்யப்படும் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான வணிக கல்வி, பொருளியல், கணக்கீடு ஆகிய பாடங்களுக்கான அலகு ரீதியான மற்றும் தேர்ச்சி மட்ட ரீதியான தொகுப்பாய்வு செய்யப்பட்டு நடைமுறை விடயங்களை அப்டேட் செய்து சிறப்பு வெளியீடாக வெளிவரும் கடந்த கால வினா தொகுப்பு புத்தகங்களை தற்போது நாடு முழுவதும் உள்ள புத்தக சாலைகளில் பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான நாட்டின் எப்பாகத்திலும் இருந்து இணைந்து கொள்ளக்கூடிய வகையில் ஆன்லைன் மூலமான வகுப்புகளும் நடைபெற்று வருகின்றன. மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 07737348558. ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷன். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம யூனிட் 4 பாடத்தை நாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ யூனிட் 4 பார்த்தோம்னா நம்ம படிக்க வேண்டிய பாடம். ஸோ யூனிட் 4 முதன்மை ஏடுகளினூடாக கொடுக்கல் வாங்கலை பதில். முதன்மை ஏடுகளினூடாக கொடுக்கல் வாங்கலை பதிதல். ஸோ நான் முதன்மை ஏடுகளே போட்டுக்கொள்கிறோம். சரியா, நம்ம படிக்க வேண்டிய 4வது பாடம் பார்த்தோம்னா முதன்மை ஏடுகள். நான் A-level பொறுத்த வரைக்கும் மை வியூ எப்படி இருக்குன்னு சொன்னால், நான் எப்படி இதை பார்க்குறேன்னு சொன்னால், உங்களுக்கான தியரி. ஸோ இப்போ தான் யூனிட் 4 எடுத்தோம்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யணும், முழுமையாக சரியா ஃபுல் தியரி கம்ப்ளீட் பண்ண போகிறதா இருக்கும். ஃபுல் தியரி கம்ப்ளீட் பண்ண போகிறதா இருக்கும். ஸோ இந்த பாடத்தை நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஃபுல் தியரி கம்ப்ளீட் பண்ண போகிறதா இருக்கும். இதோட சேர்ந்து நமக்கு வித் என்ன வரப்போ நமக்கு சொன்னால் நம்ம ப்ராக்டிஸ் இருக்குது. இதோட சேர்த்து ப்ராக்டிஸ் கொஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. சரியா, ப்ராக்டிஸ் கொஷனும் உங்களோட டியூட்டில் தரப்படும். சரியா, பாடத்தை விளங்கி கொள்வதற்காக ஃபுல் தியரியோட சேர்த்து வர கேள்விகளும் நமக்கு செய்து விட போகிறதா இருக்கும். இன்னும் ஒரு விடயம் மிக முக்கியமாக செய்யப்படுற விஷயம்னு சொன்னால் 10 years பாசிபிள், மோர் தென் 10 years. ஸோ நான் 10 years செய்கிறதில்ல, 10 years கூட தான் செய்வேன். அப்படியும் 12 வருஷம் அப்படி செய்ய வேண்டி வரும். மோர் தென் 10 years, சரியா, குறைந்தது 10 years, மோர் தென் 10 years பாஸ் பேப்பர்ஸ். சரியா, பாஸ் பேப்பர் இதே கிளாஸில் செய்து காட்டப்படுறதா இருக்கும். சரியா, ஃபுல் தியரி முடிச்சுட்டு மோர் தென் 10 yearsக்குரிய பாஸ் செய்து காட்டுறதா இருக்கும். சரியா, அதே மாதிரி அடிஷனலாக நமக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னால், எக்ஸாம் அப்படி நடத்தணும்னு சொன்னால் அதுக்கான விஷயங்கள் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு ஒரு எக்ஸாம் ஒன்று வருதுன்னு சொன்னால், ஸ்கூலில் எக்ஸாம் அப்படின்னு வருதுன்னு சொன்னால் எக்ஸாமுக்கான ப்ராக்டிஸும் செய்கிற மாதிரி இருக்கும். சரி, எக்ஸாமுக்கு முதல்ல ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று செய்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம் நமக்கு நெருங்குது, ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் நமக்கு நடக்க போகுது, நம்மளோட எக்ஸாமில் ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் நடக்க போகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கு பிறகு ரிவிஷன் அண்ட் பேப்பர் கிளாஸ் உங்களுக்கு நடக்கிறதா இருக்கும். இப்போ உங்களுக்கு பாருங்கள், இதில் உங்களுக்கு தெளிவாக விளங்கணும். ப்ராக்டிஸுக்கு தார கொஷின் என்னோட கேள்விலாம் இருக்குது. அடுத்தது 10 years பாஸ் கேள்வி உங்களுக்கு செய்து காட்டப்படுறதா இருக்குது. எக்ஸாமுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறது வேறு கேள்வியும் உங்களுக்கு செய்கிற மாதிரி இருக்குது. அதையும் தாண்டி ரிவிஷன் அண்ட் மாடல் பேப்பர். ஸோ பேப்பர் கிளாஸில் இந்த பேப்பர் கிளாஸில் முழுக்க எக்ஸாமை டார்கெட் பண்ண கேள்விலாம் இருக்குது. அப்போ இப்படித்தான் நம்ம படித்து கொண்டு இருக்கோம். ஸோ நம்ம முழுமையாக செய்கிற விஷயம் முக்கியமாக ஃபுல் தியரியை ப்ராக்டிஸோட முடிச்சுட்டு 10 வருஷம் பாஸ் முதலாக முடிக்கிறது. இப்போ சில இடங்களில் என்ன நடக்குன்னு சொன்னால், தியரியை படித்து அதுக்கான ப்ராக்டிஸை செய்துட்டு அப்படியே இருந்தோடு கடைசி எக்ஸாம் வரும்போது தான் பாஸ் புக் எடுத்து செய்வாங்க. ஸோ நான் முடிக்கிற விஷயம் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு முதலாவது கட்டமாக தியரி முடியும் போதே உங்களுக்கு பாஸ் புக் எழுதி முடிச்சு. அப்போ நம்ம யூனிட் 4 படிக்க முடியாது. இந்த இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு தான் நம்ம யூனிட் 5க்கு போவோம். எப்படி, அதாவது ஃபுல் தியரி முடிஞ்சு ப்ராக்டிஸ் எல்லாம் செய்தது பிறகு 10 வருஷம் பாஸ் செய்தது பிறகு தான் நம்ம அடுத்த பாடத்துக்கு போவோம். இடையில் எக்ஸாம் வரும்போது எக்ஸாமுக்கான ப்ராக்டிஸ், அடுத்த வருஷம் எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் நெருங்கும் போது, சரியா, காப்பது உயர்தர பரீட்சை கடைசி பரீட்சை நெருங்கும் போது அதுக்கான ரிவிஷன்ஸ் கிளாஸ் நடக்கும். ஸோ அதோட சேர்ந்து பேப்பர் கிளாஸ் நடக்கும். ஸோ அதிகளவான கேள்விகள் இங்கே செய்ய காட்டப்படுறதா இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ 10 வருஷம் பாஸ் செய்கிற விஷயம், பாஸ் தான் மிக முக்கியமான விஷயம். உங்களோட A-level எக்ஸாம் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இது நடந்திருக்கு, சரியா, என்னென்ன கேள்வி கேட்குறாங்க என்ற தொடர்பான ஒரு சாம்பிள் இந்த பாஸ் பேப்பர்லாம் இருக்க போகுது. ஸோ நீங்கள் பாஸ் பேப்பர் செய்யாமல் எந்த பாடம்னாலும் சரியா, நீங்கள் காமர்ஸ் படிக்கிறீங்க, அக்கௌண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எக்கனாமிக்ஸாக இருந்தாலும் சரி, ஐசிடியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த பாடமாக இருந்தாலும் நீங்கள் பாஸ் பேப்பர் குறைஞ்சது 10 வருஷம் பாஸ் பேப்பர் செய்யாமல் நீங்கள் எந்த ஒரு சப்ஜெக்டை முடிக்காதீங்க. அதேமாதிரி எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. பாஸ் பேப்பர்ன்றது கட்டாயம். ஆனால் அநேகமான இடங்களில் அந்த பாஸ் பேப்பரை செய்து காட்டுறது இல்லை. பாஸ் பேப்பரை வாங்க வேணான்னு சொல்கிற ஆசிரியர்கள் கூட இருக்கிறாங்க. அவங்க நிறைய காரணம் சொல்ல அப்டேட் இல்லாத விஷயம்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்காக நான் இந்த பாஸ் பேப்பரை அப்டேட் பண்ணப்பட்ட பாஸ் பேப்பர் நம்ம வெளியிட்டு செய்து கொண்டு இருக்கு. சரியா, அப்போ இதுதான் நம்மளோட ஃபோக்கஸ். இதைத்தான் நம்ம நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அப்போ
நம்ம இங்கே செய்ய போகிற விஷயம் என்ன பார்த்தோம்னால் ஃபுல்லாக தியரியை முடிச்சு கிளாஸுக்கு போகிற மாதிரி இருக்கும். சரியா, ஃபுல்லாக தியரியை முடிச்சுட்டு பேப்பர் செய்துட்டு பாஸ்வேர்ட் செய்துட்டு அங்கே அடுத்தடுத்த லெவலில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாதிரி பாருங்கள். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து நம்மளோட பாடத்துக்குள்ளே போவோம். அவ்வளோ விஷயம் கதைச்சாச்சு தான் நம்ம என்ன செய்வோம், முதன்மை ஏடுன்ற பாடத்துக்குள்ளே போவோம். ஸோ இந்த பாடத்துக்கு போக முதல்ல நம்ம இதுக்கு முதல்ல என்ன செஞ்சோம்னா யூனிட் 1 படிச்சிருக்கோம் இல்லையா? யூனிட் 1 படிச்சிருக்கோம். யூனிட் 1 பார்த்தோம்னால் கணக்கீட்டின் அறிமுகம், கணக்கீட்டின் அறிமுகம் என்ற பாடம் படிச்சிருக்கணும். இந்த கணக்கீட்டின் அறிமுகம் என்ற பாடத்தில் கணக்கீடு தொடர்பான சின்ன சின்ன இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ பேசிக் பாடமாக படிப்பிக்கப்பட்டதாக இருக்குது. சரியா, கணக்கீடு என்றால் என்ன, கணக்கீட்டின் வகைகள், கணக்கீட்டின் தொழிற்பாடு, அக்கறை செலுத்தும் தரப்பினர், கணக்கீடு சூழல் காரணி, கணக்கீட்டின் செயல்முறை. ஸோ அப்படி என்ன செய்யும்போது நிறைய விஷயம் நம்ம வந்து இதில் படித்த மாதிரி இருக்கும். சரியா, ஸோ இது பேசிக்காக முதலாம் பாடமாக நம்ம படிச்சிருப்போம். இரண்டாவது பாடமாக சரியா யூனிட் 2 கணக்கீட்டு சமன்பாடு படிச்சிருப்போம். சரியா, கணக்கீட்டு சமன்பாடு என்ற பாடத்தை படிச்சிருப்போம். அப்போ ஒரு கொடுக்கல் வாங்கல் தரப்படும் போது அதை கணக்கீட்டு சமன்பாடு எப்படி தாக்கல் செய்கிறது, கணக்கீட்டு சமன்பாடில் பதிஞ்சது பிறகு எப்படி வருமான குறி தயாரிக்கிறது, நிலைமை குறி தயாரிக்கிறது, ஒரு கொடுக்கல் வாங்கல் பதிவு செய்து தரப்பட்டால் அதை எப்படி கணக்கீட்டு சமன்பாடில் கணக்கீட்டு சமன்பாடில் பதிவு செய்து தரப்பட்டதாக இருந்தால் அதை எப்படி கொடுக்கல் வாங்கல் விவரிக்கிறது, இப்படியான விடயங்கள் செய்யும்போது இங்கே வந்து நம்ம படித்த விடயங்களாக இருக்கும். ஸோ அந்த விடயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். பார்ட் 1 பார்ட் 2 பொறுத்தவரை 2 பாடத்தையும் இது கேள்வி வரும். சரியா, முதலாம் பாடத்தை பொறுத்தவரையும் பார்ட் 1 தான் கேள்வி வரும். ஸோ இந்த பாடத்தை பாருங்கள், நமக்கு வந்து இதில் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்ட் 1 தான் கேள்வி வரும். இதில் பார்ட் 1லையும் கேள்வி வரும், பார்ட் 2லையும் கேள்வி வரும் இந்த பாடத்தை பொறுத்தவரை ஃபைனல் எக்ஸாம் பேப்பரில். இப்போ அடுத்த 3ஆம் பாடம் என்று பார்க்கும்போது 3ஆம் பாடம் நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய பாடம் 3ஆம் பாடம் இரட்டை பதிவு முறைமை. இரட்டை பதிவு முறைமை. சரியா, அப்போ இரட்டை பதிவு முறை என்ன சொன்னால் நம்ம வந்து கொடுக்கல் வாங்கல் தரப்படும் போது அந்த கொடுக்கல் வாங்கல் இரட்டை பதிவு முறைக்கமே எப்படி கணக்கில் பதிகிறது என்றதை விளங்கப்படுத்துகிற இந்த பாடம் இருக்குது. அப்போ அதில் மெயினாக கொடுக்கல் வாங்கல் தர பேரிடுகளில் இரட்டை பதிவு செய்யப்பட்டு பேரிடுகளை சமப்படுத்தி பரிசுமை செய்கிறது. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்ட் 1ல் கேள்வி வந்தால் வரும், பார்ட் 2ல் கேள்வி இல்லை. சரியா, வந்தால் வரும்னு சொல்கிறதான காரணம் பார்த்தா ஒரு கேள்வி எப்படியாக தான் வரும். ஸோ 10 வருஷம் பாஸ் எடுத்த விட ஒரு 2-3 வருஷத்தில் இந்த கேள்வி இருக்குது. இந்த பாடத்துக்கான கேள்வி இருக்குது ஃபைனல் எக்ஸாம் பேப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஒரு அனலைஸ் ஒன்றவங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், என்னென்ன நடக்குது, நம்ம எதை படிக்கணும் எதை படிக்க தேவையான டீட்டெயிலாக நமக்கு தெரியும். அப்போ இரட்டை பதிமுறை இல்லாமல் கணக்கு செய்யலை, இரட்டை பதிமுறை முழுமையாக விளங்கினா தான் கணக்கு செய்யலாம். அப்போ கணக்கிட பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கலை பதிவு தான் 2 முறை இருக்குது. கொடுக்கல் வாங்கல் பதிவு தான் 2 முறை இருக்குது. ஒன்று கணக்கீட்டு சமன்பாட்டு முறையில் கொடுக்கல் வாங்கல் பதிகிறது, இரட்டை பதிவு முறையில் கொடுக்கல் வாங்கல் பதிவு. இப்போ இதுக்கு போகிற படிக்க போகிற நம்ம எல்லா பாடம் 4ஆம் பாடம்லேருந்து நம்ம 4ஆம் பாடத்துக்கு போகிற படிக்க போகிற எல்லா பாடம் இரட்டை பதிவு முறை தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். கணக்கீட்டு சமன்பாடு பதிவு முறைன்றதை நம்ம வந்து 2ஆம் பாடத்தில் படிச்சிருக்கிறோம். 3ஆம் பாடத்தில் இரட்டை பதிவுமுறை பார்க்க. இதுக்கு புறவான பாடங்கள் எல்லாமே என்ன செய்யும் வந்து கணக்கீட்டு சமன்பாடு இரட்டை பதிவுமுறை பின்பற்றப்படுற கணக்கீட்டு பதிவுமுறைகளாகத்தான் என்ன செய்யும் வந்து உங்களுக்கு இருக்கு. சரியா, ஓகே. இப்போ நம்ம 4ஆம் பாடம் மட்டும் படிக்கிற விஷயம் என்ன பார்த்தோம்னா 4ஆம் பாடத்தில் சரியா இப்போ நம்ம சொன்ன மாதிரி முதன்மை ஏடுகள், முதன்மை ஏடுகள், அதாவது முதன்மை ஏடுகளில் கொடுக்கல் வாங்கலை பதிவு செய்தல் முறை தான் பார்க்க போகிறோம். சரியா, இப்போ இதை 4ஆம் பாடமாக படித்து கொண்டிருக்கோம் என்றால் இந்த பாடலில் என்ன படிக்க போகிறோம்ன்ற விஷயம் சிலது நம்ம ஆல்ரெடி தெரியும். சரியா, எப்படி தெரியும் என்று பார்த்தோம்னா கணக்கீட்டின் அறிமுகம் படிக்கும் போதே இதில் கணக்கீட்டின் செயல்முறை என்ற விஷயம் பார்த்துருக்கோம். கணக்கீட்டின் அறிமுகம் என்ற ஒரு பாடத்தை நம்ம படிக்கும்போது செஞ்சோம், கணக்கீட்டின் செயல்முறை பார்த்துருக்கோம். ஸோ அந்த விஷயத்தை நம்ம முதல்ல பார்ப்போம். சரியா, கணக்கீட்டின் செயல்முறை 4ஆம் பாடம் வரைக்கும் உங்களுக்கு தனி என்ன விஷயம் படிச்சிருக்கோம், என்ன விஷயம்னு சொல்லி எஸ். அப்போ கணக்கீட்டின் செயல்முறை என்ற விஷயத்தை பார்க்கணும். சரியா, கணக்கீட்டின் செயல்முறை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே கணக்கீட்டின் செயல்முறை, இந்த கணக்கீட்டின் செயல்முறையை நீங்கள் 7ஆக சொல்லணும். சில பேர் 5ஆ சொல்லுவாங்க, சில பேர் 6ஆ சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நம்ம 7ஐயும் சொல்லணும். கணக்கீட்டின் செயல்முறைன்னு பார்த்தோம்னால் முதலாவது கணக்கீட்டின் செயல்முறை கொடுக்கல் வாங்கல்கள், கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள், நிகழ்வுகள் இடம்பெறல், இடம்பெறல் அல்லது அளவிடல் அல்லது இனங்காணல் எல்லாமே ஒன்று தான். சரியா, ஸோ 3மே ஒன்று தான். சரியா, கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு இடம்பெறல் என்றாலும் சரி, கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு அளவிடல்னு சொன்னாலும் சரி,
கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு இனங்காணல்னு சொன்னாலும் சரி எல்லாமே ஒன்று தான். முதலாம் செய்ய கொடுக்கல் வாங்க இடம்பெறும். உதாரணத்துக்கு சொல்லணும் செய்வது ஒரு விற்பனை நடக்கிறது, ஒரு கொள்ளை நடக்கிறது, ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுக்கறது, பொருளை வாங்குறது. சரியா? அப்போ அந்த விடயங்கள் எல்லாமே நமக்கு வந்து ஒரு கொடுக்கல் வாங்கல். அப்போ கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு இடம்பெறுறது ஃபர்ஸ்ட்டாக இதான் வணிகத்தில் நடக்கிறது வச்சுக்கொள்ளும். அப்போ இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் நீங்கள் ரெண்டாவது என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம ரெண்டாவது மூல ஆவணங்களில் உறுதிப்படுத்துதல். மூல ஆவணங்களில் உறுதிப்படுத்துதல். சரியா? நான் சொல்ல வர விஷயம் என்ன, இது கணக்கீட்டு செயல்முறை. நான் இதை முதலாம் பாடத்திலே படிச்சுட்டேன் பிள்ளைகள். எங்கே படிச்சுட்டு நம்ம வந்து இதை யூனிட் 1லே படிச்சுட்டு இந்த யூனிட் 1ல் படித்த விஷயம் 4ஆம் பாடம் தேவை. சரியா? அப்போ மூல ஆவணங்களை உறுதிப்படுத்துதல். மூன்றாவது விடயம் மூல ஏடுகளில் பதிவு செய்தல். மூல ஏடுகளில் பதிவு செய்தல். அவ கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றன்னு சொன்னால் அது மூலானது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் மூல ஏடுகளில் பதிவு செய்கிறது. சரியா? அடுத்த 4வது விடயம் மூலையில் பஞ்சத்து இல்லையா, இந்த மூலையில் பதிந்த விடயங்களை இரட்டை பதிவின் அடிப்படையில் பேரடுக்கு மாற்றுதல். அப்போ என்ன செய்ய வந்து இரட்டை பதிவின் அதில் 4-8 பதிவுன்னு சொல்லுவாங்க. 4-8 பதிவுகளை என்று சொன்னாலும் ஓகே. சரியா? இரட்டை பதிவின் அடிப்படையில் பேரேட்டுக்கு மாற்றுதல். பேரேட்டுக்கு மாற்றுதல் என்றது என்னவா இருக்கும்? 4வது செயல்முறையாக இருக்கும். சரியா? அப்படி இல்லாட்டி என்ன செய்ய 4-8 பதிவுகளை பேரேட்டுக்கு மாற்றுதல்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. அடுத்த 5வது விடயம் பேரேடுகளை சமப்படுத்துதல். பேரேடுகளை சமப்படுத்தல் தேவையான விஷயமா இருந்தால் பிள்ளைங்க நோட் பண்ணி எடுக்கணும். இது ஏற்கனவே படிச்சிருக்கோம் நீங்கள். சரியா? நான் உங்களுக்கு இதை ஒரு என்ன சொல்கிறது ஞாபகப்படுத்தல் மாதிரி தான் இருக்கும். பேரேடுகளை சமப்படுத்துதல். சரியா? 6வது விடயம் பரீட்சை மீதி தயாரித்தல். பரீட்சை மீதி தயாரித்தல். பரீட்சை மீதி தயாரித்தல். 7வது விடயம் நிதி கூற்றுக்களை தயாரித்தல். நிதி கூற்றுக்களை தயாரித்தல். இந்த 7ஐயும் செயல்முறையாக பார்க்கணும் பிள்ளை. சில வேளைகளில் நமக்கு இது கேள்வி வாரது எப்படின்னு சொன்னால் கணக்கீட்டு செயல்முறையை ஒழுங்குபடுத்த சொல்லி கேள்வி. அது முதலாம் பாடத்துக்கான கேள்வி. கணக்கீட்டு செயல்முறையை ஒழுங்குபடுத்துங்க என்று சொல்லி கேள்வி. அது முதலாம் பாடத்துக்கான கேள்வி. சரியா? அப்போ அதில் வந்து இந்த 7 செயல்முறையும் தர மாட்டாங்க. அவங்க ஏதாவது 5 விடயம் அல்லது 4 விடயம் தான் தருவாங்க. அந்த 4 விடயத்தையும் நம்ம ஆர்டர் படுத்தணும். ஸோ இதுக்கு பிறகு இருக்குது. நம்ம இதையும் நம்ம வந்து மாற்றிலாம் எழுதிடாது. அப்போ கணக்கீட்டு செயல்முறையில் ஆர்டர் இருக்குது. அப்போ கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு இடம்பெற்ற பின்னர் மூலாவணங்கள் உறுதிப்படுத்தணும். மூலேடுகளில் அப்போ இதெல்லாம் ஒரு ஆர்டராக தான் வரும். ஒன்றன் பின் ஒன்றாகத்தான் வரும். ஸோ என்ன செய்ய நான் சொல்ல வர விஷயம் என்ன, இதற்கு பிறகுதான் இது, இதற்கு பிறகுதான் இது, இதற்கு பிறகுதான் இது. அப்போ அப்படி என்ன செய்ய வந்து ஒவ்வொன்றும் ஒன்றன் பின் ஒன்றாகத்தான் வருமே தவிர நீங்கள் ஆர்டர் மாறிலாம் எழுதிடாது. அப்போ ஆர்டர் படுத்துறதே ஒரு கேள்வியாக வரும். சரியா? ஆர்டர் படுத்த சொல்லி ஒரு கேள்வியாக வரும். உதாரணம் பார்த்தோம்னா ஒரு 10 வருஷம் பேப்பரில் பார்த்தா 3 வருஷம் இந்த கேள்வி இருக்குது. 10 வருஷம் பேப்பரில் இந்த ஆர்டர் படுத்துகிற கேள்வி ஒரு 3 வருஷமாவது வரும். ஸோ அதே மாதிரி சில இடத்துல என்ன செய்யலாம், நமக்கு வந்து இந்த 7 செயல்முறையில் பாருங்கள் தான் பாருங்கள், இந்த 7 செயல்முறையில் 2 செயல்முறையை மறைக்கலாம் இல்லையா? எல்லா செயல்முறையிலையும் வந்து இந்த செயல்முறையும் இந்த செயல்முறை மறைக்க அனுப்பிச்சோம். அப்போ 3 செயல்முறை மறைச்சிட்டு இதை எழுதுங்கன்னு சொல்லியும் கேட்கலாம், இடைவெளி நிரப்புற மாதிரி. அப்போ கேள்வி எப்படிலாம் வரலாம்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் இதை என்னத்துக்கு நம்ம சொல்ல வந்திருக்கோம்னு சொன்னால், முதலாம் பாடத்தில் படிச்சிருந்தாலும் இந்த விஷயம் எதுக்கு தேவைன்னு பார்த்தோம்னால், இந்த விடயங்களில் ஒரு சில விடயங்கள் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. எப்போ படிச்சிருக்கணும்? இப்போ இந்த மூலாவணங்கள் மூலேடுகள் தொடர்பாக நீங்கள் மூலாவணம் என்ன மூலேடுன்னு படிச்சிருப்பீங்க. சரியா? ஒரு கொடுக்கல் வாங்கல் தரப்படும்போது அதுக்கான மூலாவணம் என்ன மூலேடு என்னன்னு சொல்லி முதலாம் பாடத்தில் நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் இதை பதிவு செய்கிற முறையை நம்ம அங்கே பார்க்கல. அப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னு சொன்னால், இந்த இருக்கு இல்லையா, இந்த 3 விடயம், இது இந்த இருக்கிற விடயம், அதாவது இரட்டை பதின் அடிப்படையில் பேரேட்டுக்கு மாற்றுதல் அந்த விடயம். அதுக்கு அடுத்த விடயம் பேரேடுகளை சமப்படுத்துதல். அதுக்கு அடுத்த விடயம் பரீட்சை மீதி தயாரித்தல். இந்த 3 விடயங்களும் நம்ம யூனிட் 3ல் படிச்சிருக்கிறோம். அப்போ யூனிட் 3ல் நீங்கள் படித்த விஷயம் இந்த 3 தான். தெளிவாக இருந்தால் சரி. சரியா? இந்த விடயத்தை தான் யூனிட் 3ல் படிச்சது. அப்போ அவங்க கொடுக்கல் வாங்கல் தருவாங்க. கொடுக்கல் வாங்கல் தரப்படும் போது பேரேடுகளில் இரட்டை செய்து பேரேடுகளை சமப்படுத்தி பரீட்சை மீது தயாரிக்கிறது என்றதான் நீங்கள் 3ஆம் பாடத்தில் படித்த பாடம். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் படித்த பாடமாக இருக்கணும். இதைத்தான் படிச்சிருக்கோம். சரியா? அப்போ
இதுக்கு பிறகு நம்ம படிக்க போகிற பாடம்னு பார்த்தோம்னால் இப்போ நம்ம இதில் செய்ய போகிற விஷயம் இப்போ இந்த 3 விஷயத்தை நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம் இல்லையா சரியா அப்போ கொடுக்கல் வாங்கல் இடம்பெறும்போது இது கொடுக்கல் வாங்கல் இடம்பெறும் நம்ம எல்லாத்தையும் வரணும் கொடுக்கல் வாங்கல் இடம்பெறும்போது இந்த 3 விடயங்களும் எப்படி செய்யணும்னு 3ஆம் பாடத்தில் படிச்சிட்டோம் இப்போ நம்ம படிக்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால் எல்லாம் அப்போ எல்லாம் வரும்போது நம்ம கொடுக்கல் வாங்கல் இடம்பெறும்போது சரியா அதனை மூலாவணங்களில் உறுதிப்படுத்தி மூலேடுகளில் பதிகிறது ஸோ மெயினாக நம்ம பார்க்க போகிற மூலேடுகளில் பதிகிறது தான் மூலேடுகளில் பதிஞ்சு அதை இரட்டை பதிவு கொண்டு போய் பேரேடுகளை சமப்படுத்தி பரிட்சை மீது தயாரித்தோம் நிதிக்கூறி நம்ம இப்போ படிக்க போகிறது இல்லை சரியா இப்போ இந்த ஒட்டுமொத்தமாக இந்த 6 விடயமும் எங்கே படிக்கப்பட போகிறோம் நம்ம வந்து யூனிட் 4ல் படிக்க போகிறோம் இப்போ உங்களுக்கு தெளிவாக விளங்கும் நினைக்கிறேன் அப்போ ஏற்கனவே சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனோட நம்ம இது தொடர்பாக நமக்கு 3ஆம் பாடத்தில் இருக்குது இப்போ நம்ம மெயினாக படிக்க போகிற விஷயம் இந்த 3 விஷயம் இல்லை இதுக்கு மேலே வர இந்த 2 விடயம் ஏன்னா இது நம்ம கொடுக்கல் வாங்குறது பழமையாக வாரது தான் இந்த 2 விடயத்தை தான் நம்ம இந்த பாடத்தில் மெயினாக படிக்க போகிறோம் சரியா ஏற்கனவே இது தொடர்பாக உங்களுக்கு தெரியும் அப்போ இதை படிச்சுட்டு இதோட சேர்த்து நம்ம எல்லாத்தையும் செய்ய போகிறோம் பட் நம்ம இதை இப்போ செய்யலை இதை நிதிக்கூற்றுக்களை தயாரித்தல்ன்றது இப்போ செய்யலை நம்ம இதுக்கு தனியொரு பாடமாக யூனிட் 6 படிப்போம் சரியா அப்போ உங்களுக்கு விளங்கு பாருங்கள் நம்ம வந்து சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு விளங்கு ஒன்று கணக்கீடு எப்படி உங்களுக்கு ஒவ்வொரு பாடமாக வடிவமைச்சு கொண்டு வராங்கன்னு விளங்கு கணக்கீட்டின் அறிமுகம் கணக்கீடு தொடர்பாக விளங்கிக் கொள்றதுக்கு ஒரு பாடம் முதலாம் பாடம் சரியா இது ஒரு பதிவு முறைமை இந்த பதிவு முறைக்கு முதல்ல கணக்கீட்டு சமன்பாடுன்றது பதிவு முறை பார்த்துருக்கோம் அவர் 2ஆம் பாடத்தில் படித்த விஷயம் என்ன கணக்கீட்டு சமன்பாடுன்றது அது ஒரு பதிவு முறைமை அந்த பதிவு முறையில் எப்படி கொடுக்கல் வாங்கல் பதிவுன்றது 2ஆம் பாடம் 3ஆம் பாடத்தில் நம்ம படித்து வச்சு இந்த 3 செக்ஷன் இரட்டை பதிவு செய்கிறது பேரிடுகளை பதிகிறது பேரிடுகளை சமப்படுறது பரிட்சை தயாரிக்கிறது இந்த செக்ஷன் பேசிக்காக நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க இப்போ இதையும் சேர்த்து நம்ம 4ஆம் பாடத்தில் படிக்க போகிறோம் அப்போ 4ஆம் பாடத்தில் படிக்க போகிற விஷயம் நமக்கு என்னது இங்கே மூலாவணங்க மூலோட விஷயம் நம்ம இதில் படிக்கல தானே இது தெரியும் ஸோ இது எல்லாத்துக்கும் நமக்கு வரும் இது எல்லாத்துக்கும் வரும் இந்த விடயமும் இந்த 2 விடயமும் நம்ம 3ஆம் பாடத்தில் படிக்கலை இப்போ என்ன செய்கிறோம் இதையும் இங்கே இருக்கிற விடயங்களை ஜாயின் பண்ணுற மாதிரி 4ஆம் பாடம் படிக்க போகிறோம் 5ஆம் பாடம்ன்றது உங்களுக்கு ஒரு நோட்ஸ் பாடம் கொண்டு வரப்போது கணக்கிட்ட என்ன கருக்கலன்னு சொல்லி 6ஆம் பாடம் என்ன செய்ய நிதிக்கூறுகளை தயாரிக்கிறதுன்றது பார்ப்போம் அப்போ இதுதான் மெயினான செக்ஷன் நம்ம பார்க்கணும் இதுக்கு பிறகு ஒவ்வொரு நிதிக்கூட்டு இப்போ அதுக்கு 6ஆம் பாடத்தில் படிக்க போகிறது தனியாளுமே வணிகத்தை நிதிக்கூட்டுனா வேறு வணிகங்களுக்கான நிதிக்கூறுகளை பார்த்தோம்னா சரி ஸோ இதுதான் ஒரு என்ன சொல்கிறது இந்த பாடத்துக்குள்ளே நீங்கள் படிக்க போகிற விஷயம் அப்போ இதை கொண்டு விளங்கிட்டேன்னு சொன்னால் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் விளங்கிட்டோன்னா நமக்கு பாடம் கஷ்டம் இல்லை சரியா இதுதான் உள்ளே இருக்கிற விடயம் நான் இதை தான் படிக்க போகிறேன் ஸோ ஆல்ரெடி எனக்கு அது தொடர்பான ஒரு அறிவு ஒன்று இருக்குமென்றால் ஆல்ரெடி இதை தான் படிக்க போகிறேன் ஆல்ரெடி ஒரு அறிவொன்று இருக்குமென்றால் அதை வச்சு கொண்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் பாடம் கஷ்டமாக இருக்காது நம்ம என்ன செய்கிறோம்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா இருக்குது அப்போ இந்த விடயம் உங்களுக்கு டியூவில் நான் போடப்படலை இந்த ஒரு விடயம் உங்களுக்கு தேவை வேண்டாம் நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கணும் இப்போ நான் நோட் பண்ண சொல்லி இப்போ தான் சொல்கிறேன் இல்லையா நோட் பண்ண சொல்லி இப்போ தான் சொல்கிறேன் பட் உங்களுக்கு தேவை வேண்டாம் நீங்கள் இப்போ என்ன செய்யலாம் ரிவைஸ் பண்ணி பின்னுக்கு போயிட்டு நான் என்ன எழுதுனா வழியாக நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இதுதான் வீடியோ கிளாஸில் இருக்கிற அனுகூலம் இப்போ நான் என்ன செய்வேன் உடனே நான் அழிச்சிட்டு அடுத்த செக்ஷனுக்கு போயிடுவேன் ஆனால் ஆன்லைன் கிளாஸ்லேயோ ஜூம் கிளாஸ்லேயோ அல்லது வந்து நேரடி கிளாஸில் நான் அதை செய்யலாது அப்போ அதிகளவான விடயங்கள் நான் கலந்து ஆலோசிக்கலாம் நீங்கள் என்ன செய்வீங்க ஸ்டாப் பண்ணி பார்க்கக்கூடியமாக இருக்குது இப்போ நான் 1 ஹவருக்குரிய கிளாஸாக உங்களுக்கு அப்லோட் பண்ணாலும் உங்களால் 1 ஹவரில் பார்த்து முடிக்கிறாது ஏன்னா நான் கதைக்கிற விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணி கன்சிடர் பண்ணி அதை கேட்டுக்கொண்டு வரும்போது என்ன செய்யும்போது உங்களுக்கு 2 மணி நேரம் கூட எடுக்கலாம் சில கிளாஸை முடிக்கிறதுக்கு அப்போ நான் 1 ஹவர் தான் உங்களுக்கு கிளாஸை அட்டென்ட் பண்ணுற அப்ளை என்ன செய்யுமா உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் பட் நீங்கள் கிளாஸை என்ன செய்யுமா வந்து தொடர்ச்சியாக சில விஷயங்களில் விளங்காத விஷயங்களை முன்னுக்கு ரிவைஸ் பண்ணி பார்க்குறது நான் சொல்கிற விஷயங்களை நோட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணி நோட் பண்ணுறது இப்போ நான் எழுதுன விஷயம் நான் அழிக்க போகிறேன்னு சொன்னால் அழிக்க போகிறேன்டா நேரடி கிளாஸில் அழிச்சா உங்களுக்கு பார்க்கல பட் இந்த கிளாஸில் அழிக்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம் ஸோ கொஞ்சம் போயிட்டுன்னு சொல்லி அதை பார்த்து கொண்டு வரக்கூடிய அப்போ அது சில விஷயங்கள் உங்களுக்கு விளங்கணும் என்ன செய்கிறோம்னு சொல்லி சரி ஓகே அப்போ இது அழிக்கிறேன் உங்களுக்கு தேவையான முன்னுக்கு போய் நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இதுதான் நம்ம 4ஆம் பாடத்தில் படிக்க போகிற விடயம் சரியா அப்போ இதில் மிக முக்கியமானது இந்த மூலன்றதை நம்ம படிக்க போகிறோம் என்றதில் தெளிவாக இருந்து கொள்ளுங்க ஓகே சரியா ஓகே இப்போ நம்ம வந்து பார்க்குற விஷயத்தை பார்ப்போம் சரியா இப்போ 4ஆம் பாடத்தை பொறுத்த வரைக்கும் என்ன படிக்க போகிறோம்னு சொல்லியாச்சு இன்னும் டீப்பாக போகிறோம் என்றால் 4ஆம் பாடத்துக்குள்ளே இந்த முதன்மை ஏடுகள் மூல ஆவணங்கள் மட்டும் இல்லை இன்னும் அடிஷனல் 2-3 விஷயம் பார்க்க போகிறோம் சரியா இது மட்டும் இல்லாமல் இன்னும் 1-2 விஷயங்கள் அடிஷனலாக பார்க்க போகிறோம் அப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம் என்றால் முதலாவது செக்ஷனை நம்ம பார்க்க போகிற விஷயம் ஒன்று முதன்மை சரியா மூல ஆவணங்கள்
மூல ஏடுகள் அல்லது முதன்மை ஏடுன்னு சொல்லுவாங்க. இவற்றின் அறிமுகம் முதலாவது செக்ஷனாக நீங்கள் படிப்பீங்க 4ஆம் பாடத்தில். சரியா? மூலாவணங்கள் முதன்மை ஏடுகள் தொடர்பான அறிமுகம். 2வது செக்ஷனாக நீங்கள் படிக்க போகிறீங்க முதன்மை ஏடுகளில் கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்தல். கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்தல். சரியா? அப்போ மூலாவணங்கள் மூலேடுகள் தொடர்பான அறிமுகம், அதாவது என்ன கொடுக்கல் வாங்கலுக்கு என்ன மூலாவணம் ஒவ்வொன்றும் தனித்தனி இருக்கு. இப்போ காசுக்கு கொள்ளை செய்தோம் என்றால் காசு வெளியில் போகுது, அதுக்கு ஒரு மூலாவணம் அதுக்கு ஒரு மூலேடு இருக்கு. மூலாவணம்னா நீங்கள் பெருசாக நினச்சிக்கொள்ளக்கூடாது. மூலாவணம் என்றால் என்ன, மூலேடு என்ன பெருசாக நினச்சிக்கொள்ளக்கூடாது. மூலாவணம் என்றால் நீங்கள் ஒரு வணிகத்தில் போயிட்டு ஒரு பொருளை வாங்கும்போது உங்களுக்கு ஒரு பில் ஒன்று கிடைக்கும் இல்லையா, அந்த பில் தான் மூலாவணம். வணிகத்தை பொறுத்தவரை என்ன செய்யும், இப்போ நீங்கள் வாங்குறது ஒரு தனிநபர், அப்போ அந்த பில் உங்களுக்கு அதுக்கு மேலே தேவையில்லை. சில வேளைகள் அந்த பொருளை திரும்பி கொண்டு கொடுக்குறேன்றால் நீங்கள் அந்த பில் எடுத்துகிட்டு போகணும். உடுப்புகளில் உடுப்பு வாங்கியிருப்பீங்க, ஆடைகளை கொள்ள செய்து வீட்டை வந்துட்டு பிறகு அந்த ஆடைகள் பிடிக்கலன்னு தான் அந்த பில்லை கொண்டு போனால் தான் உங்களுக்கு மாற்றிடுவோம், இல்லைன்னு சொல்ல மாற்றிட மாட்டோம் இல்லையா. அப்போ உங்களுக்கு பில்லுன்ற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ பில், அதான் நீங்கள் ஒரு கொடுக்கல் வாங்கல் செய்யும்போது அவன் உங்களுக்கு ஒரு பில் ஒன்று எழுதி தரான், அதுதான் மூல ஆவணம். மூல ஆவணத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக என்ன செய்யும், உள்ளே போகும்போது நம்ம கொஞ்சம் டீப்பாக கேட்போம். அந்த மூலாவணத்தை நீங்கள் தனிநபரண்டு கொண்டு வரதில் உங்களுக்கான பயன்பாடு குறை, நீங்கள் பயன்படுத்த போகிற வகையில் குறைவு. ஆனால் நான் ஒரு வணிகமாக இருந்தேன்னால் அந்த மூலாவணத்தை கொண்டு வந்து அதை வச்சு கூட இந்த கணக்கில் பதியும். ஏன்னா இதான் நமக்கு கொடுக்கல் வாங்க நடந்திருக்குன்றதுக்கான சாட்சி. ஸோ இதை வச்சு கொண்டு அடுத்த கொடுக்கல் வாங்கலை நம்ம பதிஞ்சு கொண்டு போகணும். அப்போ நான் ஒரு வணிகமாக இருந்தால் அந்த பில்லை கொண்டு வந்து நான் பத்திரமா வச்சுக்கொள்வேன். அப்போ பத்திரமா வச்சு நான் என்ன செய்வேன், அதை வச்சு கொண்டு நான் அடுத்த பதிவில் கொண்டு போவேன், அதான் மூலாவணம். அப்போ அடுத்த பதிவு நான் எங்கே பதிவேன், அதான் மூல ஏடு. மூலாவணத்தை கொண்டு வந்து நான் எங்கே பதிய போகிறேன், அது மூல ஏடு. அப்போ மூல ஏடுகள் செய்ய வரும். அப்போ ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலுக்கு ஏற்ற மூலாவணம் மூல ஏடு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம்னால் நமக்கு மூலாவணம் மூலேடு தொடர்பாக பார்க்கும்போது 7+1 7 மூலாவணம் இல்லை, 7 8 8 நம்ம இப்படி நேரடியாக சொல்ல மாட்டோம். சரியா? ஏன் அப்படின்னா நான் பிறகு உங்களுக்கு கதைக்கும் போது பிறகு விளங்கு. அப்போ மூலாவணம் மூலேடுன்னு பார்த்தோம்னால் 7+1 மூலாவணங்களும் 7+1 மூல ஏடுகளும் இங்கே காணப்படும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு நோக்கங்கள் இருக்குது, அதான் இங்கே இருக்க பிரச்சனை. சரியா? ஒன்று மூலாவணம் இருக்குன்னா அதுக்குரிய மூல ஏடு தெரியும். காசு விற்பனை நடந்தால் காசு பெறுவனவு, அப்போ காசு பெறுவனவன்ற கொடுக்கல் வாங்கலுக்கான மூலாவணம் பற்றுச்சீட்டு. பற்றுச்சீட்டுன்னு சொன்னால் அதுக்குரிய மூல ஏடு காசு பெறுவனவு நாளேடு. அப்போ பற்றுச்சீட்டு காசு பெறுவன நாளேடு. அப்போ காசு பெறுவனவு என்ற கொடுக்கல் வாங்கலுக்குரிய மூலாவணம் பற்றுச்சீட்டு, அதுக்குரிய மூல ஏடு காசு பெறுவன நாள். ஸோ இப்படி 7+1 7+1 மூலாவணம் மூலேடு இருக்குது. ஸோ அதை நம்ம ஒன்றா பார்க்கணும். மூலாவணங்கள் மூலேடு அறிமுகத்தில் பார்ப்போம். சரியா? அடுத்த முதன்மை ஏடுகள் கொடுக்கல் வாங்கல் பதிகிறது. அப்போ இந்த 7+1 சொன்னாலே முதன்மை ஏடுகள் அதில் எப்படி நான் கொடுக்கல் வாங்கலை பதிகிறதுன்றதை படிக்கும். சரியா? முதன்மை ஏடுகள் பதிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு அடுத்து 3ஆவதாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குன்னு சொன்னால் இங்கே பார்க்குற விஷயம் வங்கி கணக்கிணக்க கூற்று என்ற ஒரு விடயம் படிப்பீங்க. வங்கி கணக்கிணக்க கூற்று. சரியா? ஸோ மூலாவணம் மூலேடு படித்தது பிறகு மூலேடுகள் எப்படி கொடுக்கல் வாங்கல் பதிவு படிப்பீங்க. மூலேடு கொடுக்கல் வாங்கல் பதிஞ்சது பிறகு நம்ம அதில் ப்ரோசஸ் அடுத்து தொடர்ச்சியாக போகும். மூலேடுகள் கொடுக்கல் வாங்கல் பதிஞ்சது பிறகு பேரடுக்கு மாற்று, பேரடுக்கு சமப்படுத்துறது, பரிசீலனை தயாரிக்கு, அதெல்லாம் இங்கே இதுக்குள்ளே நடக்கும். இந்த ப்ரோசஸ் தான் படித்தது பிறகு மூலாடுகள் கொடுக்கல் வாங்க பதிகிறது பிறகு என்னது முதன்மை ஏடுகள் கொடுக்கல் வாங்க பதிஞ்சு அதில் தொடர்ச்சியான ப்ரோசஸ் நடக்கும். என்னது பேரேடுகளில் பதிகிறது, பரீட்சை மீது தயாரிக்கிறது, இதெல்லாம் தொடர்ச்சியாக நடக்கும். அது இந்த 2ஆவதுக்குலாம் வரும். 3ஆவது வங்கி கணக்கு செய்கிறன்றது இன்னொரு விஷயம் நான் படிக்கும். அப்போ இது தொடர்பான விஷயம் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு பிறகு கதைப்பேன். சரியா? அடுத்தது கடன் பட்டோர். அப்போ வியாபார வருமானு சொல்லாமா, வியாபார வருமதியாளர், அதாவது என்னது கடன் பட்டோர், கமா வியாபார கொடுக்குமதியாளர், அதாவது கடன் கொடுத்தோர். சரியா? அப்போ வியாபார வருமதியாளர் வியாபார கொடுக்குமதியாளர் தொடர்பான சரியா இணக்க கூற்று திருத்தம் கமா இணக்கம். சரியா? திருத்த கணக்கு, வியாபார வருமான திருத்திய வியாபார கட்டுப்பாட்டு கணக்கு, வியாபார கொடுமை கட்டுப்பாட்டு கணக்கு, இணக்க கூற்று.
அப்போ இது தொடர்பான இணக்க கூற்று நம்ம இங்கே படிக்க வேண்டி இருக்கும். சரியா? அப்போ இந்த 4 செக்ஷன் படிக்கணும். இன்னொரு விடயம் அடுத்தது கணக்கீட்டு வழுக்கல். கணக்கீட்டு வழுக்கல் கமா கணக்கீட்டு வழுக்கல் கமா வழுக்களை திருத்துதல் படிக்கும். சரியா? ஸோ மெயின்லி இந்த 5 செக்ஷனை தான் இந்த யூனிட் 4 படிக்க போகிறோம். இப்போ நான் முதலாவது இது தான் படிப்பிக்க போகிறோம். 2வது இது, 3வது இது, 4வது இது, 5வது இது. இந்த 5 செக்ஷனை நம்ம டீப்பாக படிக்க போகிறோம். நிறைய நாள் எடுக்கும். நம்ம ஒரேடியான விஷயம் ஒவ்வொரு நாளில் படிக்கிற விஷயம் இல்லை இதெல்லாம். அப்போ நமக்கு நீண்ட நாட்கள் எடுக்கும். நாட்கள் செய்யும்போது நிறைய டைம் எடுக்க வேண்டியிருக்கும். டீப்பாக படிக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான். சரியா? அப்போ இந்த 5 விடை தான் நம்ம படிக்க போகிறோம். அப்போ இது என்னன்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த பாடம் தொடர்பான மைண்ட் மேப். ஸோ உங்களுக்கு விளங்கணும். சரியா? ஸோ இந்த விடயம் தான் இந்த பாடத்துக்குள்ளே இருக்குது. அப்போ இதை தான் நான் செய்ய மெயினாக படிக்க போகிறேன். சரியா? இதை நீங்கள் போட்டு வச்சுக்கணும். மைண்ட் மேப்பில் நம்ம செய்ய இந்த 5 செக்ஷனும் நமக்கு கிளியராக, இந்த 5 செக்ஷன் நமக்கு கிளியராக இருந்தால் நம்ம பாடம் லைட். அப்போ இது தொடர்பான கேள்விகள் என்ன செய்யலாம்? நீங்கள் செய்யலாம். அப்போ இந்த 5 செக்ஷனை மெயினாக பார்த்துக்கணும். இந்த 5 செக்ஷன் தான் நான் பார்க்க போகிறோம். ஸோ இதை இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஈஸி. சரியா? மாணவர்கள் அதிகளவாக இந்த பாடத்தை, அதாவது யூனிட் 4 பாடத்தை அதிகளவான மாணவர்கள் கஷ்டம்னு சொல்றதன் காரணம் இந்த 2 விடயங்கள். சரியா? அப்போ இந்த 2 விடயங்கள் தான் மாணவர்கள் யூனிட் 4 கஷ்டம்னு சொல்றதன் காரணம். அப்போ இந்த 2 செக்ஷனையும் எவ்வளோ முக்கியமாக படிக்கணும்ன்றது நீங்கள் தெளிவாக இருக்கும். இப்போ நீங்கள் பாடம் படிக்க முதலில் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கான காரணம்னு சொன்னால், நீங்கள் இந்த பாடத்தில் இந்த 4ஆம் பாடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2 செக்ஷன்லையும் நீங்கள் பிழை இல்லாமல் இருந்தீங்கன்னு சொன்னால், இதில் உங்களுக்கு கஷ்டம் இல்லைன்ற ஒரு ஃபீல் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால், இந்த பாடம் மிகவும் இலகுவான பாடம். எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். அது உங்களோட பயிற்சியில் வரக்கூடியமாக இருக்கும். அப்போ இந்த ஒரு விட உங்களுக்கு தெளிவாக விளையிட்டா? அப்போ இதில் இருந்து என்ன செய்யணும்? அடுத்த செகண்ட் போவோம். இப்போ யூனிட் 4 நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ இப்படி சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு பாடத்தை ஸ்டார்ட் பண்ண முதல்ல இவ்வளவு கதையும் காய்ச்சதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு விளங்கணும் நம்ம என்ன செய்கிறோம்ன்றது உங்களுக்கு தெளிவாக விளங்கும். சரியா? என் ஃபோன் நம்பர் நான் இதில் எழுதி வச்சுக்கொள்கிறேன். சில வேளையில் தேவைப்பட்டாலும் நான் இதில் எழுதி வச்சுக்கொள்கிறேன். சரியா? எழுத்து விளங்குமென்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த நம்பர் அப்படியே இருக்கட்டும். நம்ம அவசியம் மற்ற பாடத்துக்குள்ளே போகும். அப்போ விடயங்கள் உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கணும். என்ன படிக்க போகிறோம், என்ன விடயம்னு விளங்கிடும். இப்போ நம்ம என்ன படிக்கணும்? இப்போ நம்ம சொன்னபடி மூல ஆவணங்கள், மூலகள் தொடர்பான அறிமுகத்தை படிக்கணும். அப்போ என்னென்ன மூல ஆவணங்கள் இங்கே இருக்குது, என்னென்ன மூலேடுகள் இருக்குது, எந்த கொடுக்கல் வாங்கலுக்கு எந்த மூல ஆவணம், எந்த மூல ஏடு. அப்போ அந்த விடயம் தெளிவாக பார்க்குற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, சரியா, ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தல் ஆரம்பத்தில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்ன மாதிரி கிளாஸுக்கு பேமெண்ட் பண்ணியிருந்தாங்களுக்கு டியூட் அனுப்பப்பட்டிருக்கும். சரியா? கிளாஸுக்கு முறையாக பேமெண்ட் பண்ணாங்களுக்கு டியூட் அனுப்பப்பட்டிருக்கும். அப்படி பேமெண்ட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் ஃப்ரீயாக கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணுற நோக்கத்தில் இருக்கிறீங்களாக இருந்தால் உங்களுக்கு இப்போ டியூட் இல்லை. ஸோ அதனால் என்ன செய்யப்படும்? உங்களுக்கு வந்து இந்த வீடியோட லிங்க் கீழே, சரியா, இந்த வீடியோவுக்கு கீழே இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டா அதில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். அந்த லிங்கில் போயிட்டு, சரியா, அந்த லிங்கை போயிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்? அந்த ஒரு பிடிஎஃப் ஒன்று இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணலாம். அந்த பிடிஎஃப் ஃபுல் சிலபஸாக இருக்காது, ஃபுல்லாக இருக்கிற பாடமாக இருக்காது. ஒரு யூனிட் 4ன்னு சொன்னால் யூனிட் 4க்குரிய ஃபுல் டியூட்டாக இருக்காது. என்ன செய்யும்? வந்து ஒரு 6 பேஜ் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. சரியா? 4 அல்லது 6 பேஜ் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் நோட் பண்ணி கொண்டு வாங்க. இல்லை காசு கட்டி உங்களுக்கு இன்னும் டியூட் வந்து சேரலண்டாலும் நீங்கள் அதில் நோட் பண்ணி கொண்டு வாங்க. உங்களோட கையில் டியூட் கிடைக்கும் போது என்ன செய்யுங்க? அந்த டியூட்டோட அட்டாச் பண்ணி கொள்ளும். சரியா? ஓகே. நம்ம சில விஷயங்களை ஒரு 1 hour ஒரு 40-20 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து இதில் கழிச்சு கொள்ளும். சரியா? அப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து டியூட் தரப்பட்டிருக்குன்னு சொன்னால் அந்த டியூட்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள். முதன்மை ஏடுகளை பயன்படுத்தி கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை பேரேடுகளுக்கு பதிதல் என்ற செக்ஷனுக்குள்ள ஒரு எண்ணக்கருதியான வரைபடம் ஒன்று இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த எண்ணக்கருதியான வரைபடம் என்ன சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் இதுக்கு பிறகு படிக்க போகிற விஷயம் என்னத்தை படிக்க போகிறீங்கன்றது ஒரு மெப் தான் இது. சரியா? அப்போ நம்ம பாடம் படித்து முடிஞ்சதுக்கு பிறகு இந்த மெப்பை பார்த்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய தெளிவாக இருக்கிறீங்கன்றால் நீங்கள் என்ன செய்ய தேவையில்ல? நம்ம உள்ளுகிற பாடத்தை பார்க்க தேவையில்லை. இப்போ நம்ம படிக்கிறதுக்கு மெப்பாக ஆரம்பத்தில் பயன்படுத்துவோம். நம்ம படித்தது முடிஞ்சது பிறகு நீங்கள் ரிவிஷனாக படிக்கிறீங்க, எக்ஸாம் முதல் படிக்கிறீங்க என்றால் இந்த மெப்பை பாருங்கள். இந்த மெப்பில் இருக்கிற விஷயம் உங்களுக்கு வந்து
உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணக்கூடியவன் தெரியுதுன்னு சொன்னால் நீங்கள் உள்ளுக்கு தாளப்பிரட்டி எல்லாம் செய்யல படிக்க தேவை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு பாருங்கள். முதலாவது வணிக கொடுக்கல் வாங்கல்கள், அதுக்கு அடுத்து என்ன செய்யும் மூல ஆவணம் என்று போடப்பட்டிருக்கு இல்லையா, மூல ஆவணம் என்று போடப்பட்டிருக்குது. அப்போ மூல ஆவணம் என்று பார்க்கும்போது மூல ஆவணத்தில் அனுகூலம் என்று பார்த்துக்க பாருங்கள். ஸோ நம்ம அதை கீழே எழுதுவோம். அது அப்போ மூல ஆவணங்கள் இருக்குது, மூல ஏடுகள் வரப்போகுது. அப்போ கொடுக்கல் வாங்கன்னு பார்த்தோம்னால் வணிக கொடுக்கல் வாங்கல்கள் சரியா, மூல ஆவணங்கள், மூல ஆவணங்கள் சரியா. அடுத்தது முதன்மை ஏடுகள் சரியா, முதன்மை ஏடுகள் சரியா. அப்போ கொடுக்கல் வாங்கல்கள் தரப்படும் மூல ஆவணங்கள் முதன்மை ஏடுகள். அப்போ முதலாவது அந்த எண்ணக்கரை கொடுக்கல் வாங்கல் இருக்குது, அது மூல ஆவணங்கள் ஊடாகத்தான் போகுது. அப்போ மூல ஆவணம் என்ற தொடர்பான அனுகூலம் என்னென்னு தெரிஞ்சிருக்கோம், நம்ம கீழே எழுதுவோம். இதில் இருக்கிற விடயங்களை எண்ணக்கரை நம்ம முதலாவது விளங்கிக் கொள்ளும். ஸோ என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். வணிகத்தை பொறுத்த வரைக்கும் சரியா, இங்கே முதலாவது சரியா கொடுக்கல் வாங்க நம்ம வகைப்படுத்துகிறோம். ஒன்று காசு பெறுவனவுகள், இப்படி போடும். காசு மட்டும் போடாமல் காசு கமா காசோலை, காசு கமா காசோலை பெறுவனவுகள். அப்போ காசு காசோலை பெறுவன வந்தேன்னு சொன்னால் இதனை எங்கே கொண்டு உறுதிப்படுத்தும், எந்த மூலானது உறுதிப்படுத்தும் பார்த்தோம்னா பற்றுச்சீட்டு சரியா, பற்றுச்சீட்டு. ஸோ அங்கே இருக்கிற பாருங்க, நம்ம வந்து மூலாவணம் பார்க்கும்போது சரியா முதலாவது பற்றுச்சீட்டு இருக்குது. பற்றுச்சீட்டு எதற்கானது, வணிகங்களில் காசு காசோலை கிடைக்குது, வணிகத்துக்கு காசு காசோலை கிடைக்கும் போது அதனை பதிகின்ற அதனை உறுதிப்படுத்துகின்ற மூலாவணம் பற்றுச்சீட்டாக இருக்குது சரியா. அப்போ இதை மூலாவணம் என்று பற்றுச்சீட்டில் உறுதிப்படுத்திட்டோம்னு சொன்னால் இது எங்கே பதிவம், காசு பெறுவனவு நாளேடில் பதிவு சரியா. காசு பெறுவனவு நாளேடில் பதிவு. நாளேடுன்னு எழுதணும், நாட்குறிப்பிட்டு எழுதிடக்கூடாது சரியா. நாளேடுன்னு எழுதணும், நாட்குறிப்பிட்டு எழுதிடக்கூடாதா. அப்போ காசு பெறுவனவு நாளேடு. ஸோ அது அப்படியே தரப்பட்டு பாருங்க. நமக்கு வந்து மூல ஆவணம் பற்றுச்சீட்டு இருக்குன்னு சொன்னால் பற்றுச்சீட்டு கீழே காசு பெறுவனவு நாளேடு. அப்போ காசு பெறுவனவு நாடு என்ன, கீழே இருக்கிற மூலேடு. அப்போ மூல ஆவணம் மூலேடு நமக்கு தரப்பட்டு என்ன ஜாயிண்ட் தந்துருக்காங்க. பற்றுச்சீட்டு காசு பெறுவனவு நாடு, மூலாவணம் பற்றுச்சீட்டு, மூலேடு காசு பெறுவனவு நாடு. என்ன கொடுக்கல் வாங்கல், வணிகத்திற்கு காசு காசோலை கிடைத்தது. அப்போ ரெண்டாவது கொடுக்கல் வாங்க. அப்போ இந்த மூலாவணம் மூலேடு எதுக்கு இருக்குது, காசு பெறுவன கொடுப்பன பதிகிறதுக்காக இருக்குது இல்லையா. அப்போ ரெண்டாவது வாங்க நமக்கு வந்து ரெண்டாவது காசு காசோலை கொடுப்பனும், காசு கமா காசோலை கொடுப்பனவு. நம்ம காசு காசோலை வெளியில் கொடுக்குறோம். அப்போ அதுக்குரிய மூலாவணம் பார்த்தோம்னால் கொடுப்பனவு உறுதிச்சீட்டு, கொடுப்பனவு உறுதிச்சீட்டு, கொடுப்பனவு உறுதிச்சீட்டு. இங்கால காசு கொடுப்பனவு நாளேடு. ஸோ அந்த ஓர்டர் வருதான்னு பாருங்க. நமக்கு நாங்கள் சொன்ன மாதிரி அப்புறம் நம்ம வந்து கொடுப்பனவு உறுதிச்சீட்டுன்றது மூல ஆவணம் சரியா, காசு கொடுப்பன நாளேடு மூலேடு. அப்போ வணிக நிறுவனத்தை விட்டு காசு காசோலை வெளியில் போனால், நிறுவனத்திலேருந்து காசு காசோலை வெளியே கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய மூல ஆவணம் மூலேடு சரியா. ரெண்டாவது சரி. அப்போ மூன்றாவது வாங்க நமக்கு வந்து மூன்றாவது சில்லறை காசு கொடுப்பனவுகள். ஸோ மூன்றாவது என்ன வகையான கொடுக்கலாம்னு பார்த்தோம்னா சில்லறை காசு கொடுப்பனவு. அப்போ அதை என்னென்னு நம்ம வந்து டீப்பாக பிறகு படிப்போம். சில்லறை காசு கொடுப்பனவுடா என்னென்னு நம்ம டீப்பாக படிப்போம். ஸோ இதுக்குரிய மூலாவணம் பார்த்தோம்னால் சரியா, சில்லறை காசு கொடுப்பனவு, சில்லறை காசு கொடுப்பனவு உறுதிச்சீட்டு சரியா, சில்லறை காசு கொடுப்பனவு உறுதிச்சீட்டு. அப்போ அப்படியே பாருங்க, நம்ம அடுத்து என்ன இருக்குது, மூல ஆவணத்தில் சில்லறை காசு கொடுப்பனவு உறுதிச்சீட்டு. அப்போ மூலகேடு என்ன இருக்கிற மாதிரி சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு. அப்போ என்ன நமக்கு சொல்லப்படுது ரெண்டு விளங்குதா, சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு. அப்போ உங்களுக்கு என்ன விளங்கணும், அப்போ இந்த அண்ணக்கரு வரைபடத்தில் என்ன இருக்குது என்று உங்களுக்கு தெளிவாக விளங்கணும். அப்போ நாலாவது விட என்னென்னு பாருங்கள் அதே மாதிரி. அப்போ உங்களுக்கு விளங்கணும், சில்லறை காசு கொடுப்பனவுன்னு சொன்னால் பிரதான காசு கொடுக்கல் வாங்க பெரிய தொகைக்கு நடக்கும். 1000, 10,000, 20,000, 30,000, 40,000, 50,000, அங்கே வந்து 100,000 அப்படியான கணக்கில் என்ன செய்யும் பிரதான காசு கொடுப்பனவுகள் இருக்கும். ஆனால் வணிக நிறுவனத்தில் சிறிய கொடுப்பனவு நடக்கும். அப்போ சிறிய கொடுப்பனவுனா நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு போஸ்ட் போட போகிறோம். மேக்ஸிமம் என்ன செய்யும் 50 ரூபாயிலிருந்து ஒரு 180 ரூபா 200 ரூபாய்க்குள்ள செலவாகும் போஸ்ட் போடுறதுக்கு. அப்போ 150 ரூபா செலவானா கூட அதை 10,000 ரூபாய்க்குள்ள கொண்டு எழுதலாமாண்டா அது வேறு எத்தனை எழுதும்.
10,000 ரூபா கொடுக்கல் 10,000 ரூபா 15,000 ரூபா 20,000 அப்படி பெரிய கொடுக்கல் வாங்கல செய்கிறது பிரதான காசு கொடுக்கலாம் நடக்கும். அப்போ அவர் கணக்கு பதிகிற இடத்துல கொண்டு சில்லறை கொடுப்பேன் நம்ம பதிவு 10,000 ரூபாய்க்குள்ள 100 கொண்டு பதியக்கூடாது. அப்போ சிறிய சிறிய தொகைகளை பதிகிறதுக்கு ஒரு வேறு கணக்கு, பெரிய தொகைகளை பதிகிறதுக்கு வேறு ஒரு கணக்கு. அப்போ அதான் நம்ம இரண்டாக பிரிச்சிருக்கிறோம். அப்போ சில்லறை காசு கொடுப்பனவுகள் பிரதான காசு. அப்போ காசு கொடுக்க பிரதான காசு கொடுப்பனவு, சில்லறை காசு கொடுப்பன சிறிய தொகையான காசு. அப்போ அதுக்கு வேறையாக பதிவு. சரி, ஓகே, அது இப்போ விளங்கி இருக்கணும். அப்போ 4வது பாருங்க, நமக்கு வந்து அங்கெல்லாம் பட்டியல்னு சொல்கிறாங்க. அப்போ பட்டியல்னு சொல்லலாம், சரியா, பட்டியல்னு சொல்லலாம், அல்லது விற்பனை பட்டியல்னு சொல்லலாம். விற்பனை பட்டியல்னு சொல்லலாம். சரி, பட்டியல் அல்லது விற்பனை பட்டியல் அல்லது கொள்ளன பட்டியல். இது பாருங்கள், பட்டியல் விற்பனை பட்டியல். விற்பனை பட்டியல் என்ன நம்ம வந்து இங்கே இதை நான் மூல ஆவணத்தில் இல்லையா, சரியா. அப்போ இங்கே நம்ம எழுதணும் என்னன்னு சொன்னால், நம்ம வந்து இங்கே மீள் விற்பனைக்கான, சரியா, மீள் விற்பனைக்கான கடன் கொள்வனவு. ஸோ இப்படின்னா நம்ம என்னென்னு பார்ப்ப பிறகு மீள் விற்பனைக்கான கடன் கொள்ளணும். கடனுக்கு வாங்கணும், வாங்கின பொருள் என்னவா இருக்கணும், திரும்பி விற்கிற பொருளாக இருக்கணும். அதான் மீள் விற்பனைக்காக கடன் கொள்ளணும். சரியா. நம்ம பொருளை வாங்கும்போது யோசிச்சு பாருங்க, ஒரு நிறுவனத்தில் பொருள் ஒன்று வாங்குறோம். எப்படி வாங்கலாம், ஒன்று காசுக்கு வாங்கலாம் இல்லை கடனுக்கு வாங்கலாம். இப்போ காசுக்கு வாங்கினோம்னா காசு போகும். ஸோ அது இங்கே வராது, இதுக்குள்ளே வராது, இங்கே வரும். அப்போ கடனுக்கு வாங்கலாம். அப்போ கடனுக்கு வாங்குற பொருள் ஒன்று திரும்பி விற்பனை செய்கிறதுக்கான பொருளாக இருக்கலாம், அல்லது நம்ம பாவனை செய்கிறதுக்கான பொருளாக இருக்கலாம். அப்போ 2 வகையான பொருள் இருக்கணும் விளங்கா இல்லையா. ஒன்று வணிக நிறுவனத்தில் வாங்கப்படுற பொருட்கள், ஒன்று விற்பனைக்காக வாங்குற பொருள், அதாவது மீள் விற்பனைக்கான பண்டம். சில பொருட்கள் வாங்கி நம்ம பயன்படுத்த, மோட்டார் வாகனம், தளபாடம், இயந்திர சாதனங்கள் இதெல்லாம் பயன்படுத்த போகிறோம். அப்போ அதை நம்ம கொள்வன செய்ய போகிறோம். அப்போ அந்த பொருளும் கடனுக்கு வாங்கலாம், விற்கிற பொருளும் கடனுக்கு வாங்கலாம். அப்போ இங்கே வந்து நம்ம என்ன பதியணும், மீள் விற்பனைக்கான கடன் கொள்ளணும். திரும்பி விற்கிற பொருளை நான் கடனுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னால், சரியா, திரும்பி விற்கணும் என்று நினைக்கிற பொருளை கடனுக்கு வாங்கியிருந்தேன்னு சொன்னால் காசு கொடுக்கல, அப்போ இது கடன் இல்லையா. அப்போ என்ன நம்ம வந்து என்ன மூலாவணம் பார்த்தோம்னால், ஒன்று பட்டியல் என்று சொல்லுவாங்க, அல்லது இதை கொள்வனவு பட்டியல் என்று சொல்லணும். பட்டியல் அல்லது கொள்வன பட்டியல். சில வேளைகளை விலைப்பட்டியல் வசனத்தை பயன்படுத்துவாங்க, சரியா. அப்போ இது ஓகே. மூல ஆவணம் மூலடன்னு பார்த்தோம்டா, இது என்ன நமக்கு வந்து கொள்வனவு நாளேடு, கொள்வனவு நாளேடாக இருக்கும், சரியா. அப்போ அதான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நம்ம முதலாவது மூல ஆவணம்ன்றதில் பட்டியலை போட்டுருவோம், பட்டியலுக்கு நேரே கொள்வன நாளேடுன்னு போட்டிருக்கு. அடுத்து பாருங்கள், பட்டியலுக்கு இன்னொன்றும் இருக்கு இல்லையா, விற்பனை நாளேடு. அப்போ என்னது நமக்கு வந்து அடுத்த விடயம் மீள் விற்பனைக்கான பண்டங்களின் கடன் விற்பனை. மீள் விற்பனைக்கான பண்டங்கள் கடன் விற்பனை. அப்போ மீள் விற்பனைக்காக நம்ம வாங்கி வச்ச பொருளை காசுக்கு விற்கலாம் அல்லது கடனுக்கு விற்கலாம். அப்போ கடனுக்கு விற்றா தான் இங்கே, ஏன் காசுக்கு விற்றா காசு வரும். அப்போ இதுக்குள்ளே போயிடும். அது மீள் விற்பனைக்காக நம்ம வச்சுக்கிற பொருளை காசுக்கு விற்றோமா காசு கிடைக்கும். அப்போ இங்கே போயிடும். அது இல்லை, நான் சொல்ல வர மீள் விற்பனைக்கான பண்டங்கள் கடன் விற்பனை. அப்படி கடனுக்கு விற்றீங்கன்னு சொன்னால், அப்போ அதுக்குரிய மூலாவணம் பார்த்தா என்ன செய்யும், வந்து பட்டியல் அல்லது இங்கே என்ன செய்யலாம், விற்பனை பட்டியல் என்று வசனம் சொல்லுவோம். இப்போ ஈஸி தான் படமாக, இது அவ்வளோ கஷ்டம் இல்லை. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு விடயமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். அப்போ கடன் மீள் விற்பனைக்கான கடன், சரி, மீள் விற்பனைக்கான பண்டங்கள் கடன் விற்பனை. அப்போ பட்டியலில் அல்ல விற்பனை பட்டியல் உறுதிப்படுத்தப்பட்ட எங்கே பதிவுன்னு சொன்னால் விற்பனை நாளேடு, விற்பனை நாளேடு. இப்போ அடுத்தது 6வது விடயம், சரியா. இங்கே கொள்வனவு திரும்பல். கொள்வனவு திரும்பல் என்னன்னு சொன்னால், கொள்வன் திரும்பல் என்றால், இப்போ நம்ம கொள்வன் செய்த பண்டங்கள் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம கடனுக்கு கொள்வன் செய்திருக்கோம். இந்த கடனுக்கு கொள்வன் செய்த பண்டங்களை நம்ம திருப்பி அனுப்புவோம். ஏன்னா சில காரணங்களால் நமக்கு பொருள் வாங்கின பொருள் நமக்கு தேவையில்லாத பொருளாக இருக்கலாம். இப்போ நம்ம ஆர்டர் பண்ண பொருள் ஒன்றா இருக்கலாம், வேறொரு பொருள் ஒன்று வந்திருக்கலாம். இல்லை நம்ம ஆர்டர் பண்ண திகதியில் வராமல் பிந்தி வந்திருக்கலாம், ஆர்டர் பண்ண பொருள் டேமேஜ் ஆகி வந்திருக்கலாம். அப்போ அப்படியான காரணங்களால் கொள்வன் செய்த பண்டங்களை நம்ம திருப்பி கொடுப்போம். நம்ம கேட்டு வாங்கின பொருளையும் சில வேளைகளை திருப்பி கொடுப்போம். அப்படி கொள்வன் செய்த பண்டங்கள் திருப்பி அனுப்பப்படுமாக இருந்தால் அதான் சொல்லுவேன்னா கொள்வன திரும்பல். அப்போ கொள்வன் திரும்பல் இடம்பெறுதுன்னு சொன்னால் அதற்கான மூலாவணம் பார்த்தோம் என்றால் என்ன, நமக்கு வந்து வரவுத்தாள். கொள்வன் திரும்பலுக்கான மூலாவணம் என்னது, வரவுத்தாள், சரியா. கொள்வன் திரும்பல் மூலாவணம் வரவுத்தாள். அப்போ இது மூலாவணம் என்றால் இதுக்கான மூலஏடு கொள்வனவு திரும்பல்
4 ஏடு கொள்ளன திரும்ப 4 ஏடு 6 விடயம் பார்த்தாச்சு. அடுத்து 7வது விடயம். அடுத்து என்ன நமக்கு வந்து இந்த 7வது விடயம். அது என்னென்னு பார்த்தோம் என்றால் விற்பனை திரும்பல். சரியா, விற்பனை திரும்பல். நம்ம எப்படி ஒரு பொருளை நம்ம கொள்ளை செய்த பொருளை நம்ம திருப்பி அனுப்பினமோ அதே மாதிரி நம்மக்கிட்ட வாங்கிட்டு போனாக்கள் என்ன செய்யலாம், திரும்பி கொண்டு பொருளை தரலாம். அப்போ அதுதான் விற்பனை திரும்பல். அப்போ நம்ம ஏற்கனவே நம்மள்ட்ட கடனுக்கு வாங்கிட்டு போன நபர் அந்த பொருளை கொண்டு திரும்பி தந்தாரான்னு சொன்னால் அது விற்பனை திரும்பல். கொள்ளன் திரும்பலுக்கு இன்னொரு பேர் இருக்குது, வெளித்திரும்பல்னு சொல்லுவாங்க. இதை விட நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கொள்ளன் திரும்பலுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது வெளித்திரும்பல்னு சொல்லுவாங்க. விற்பனை திரும்பலுக்கு இன்னொரு பேர் இருக்குது, உட்திரும்பல்னு சொல்லுவாங்க. அப்போ விற்பனை திரும்பலுக்குரிய மூல ஆவணம் செலவுத்தாள். விற்பனைக்குரிய மூல ஆவணம் என்னது, செலவுத்தாள். அப்போ இதில் தான் பிரச்சனை வரும். வரவுத்தாள் செலவுத்தாள் போடக்கூட மாறி மாறி போட்டுருங்க. இப்போ இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சரியா, இந்த விடயத்தில் தவறுதலாக மாறிவிட போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொள்ளை திரும்பலுக்கு செலவுத்தாளண்டும் விற்பனை திரும்பலுக்கு வரவுத்தாளண்டும் நீங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறதுக்கான காரணம் என்ன சொன்னால் நீங்கள் பிழை விடுவீங்க. அப்போ பிழை விடுவீங்கன்னு சொல்கிறேன்னா நீங்கள் என்ன செய்ய, இந்த பாயிண்டில் பிழை விட மாட்டேன்றதில் உறுதியாக இருக்கும். அப்போ அதுக்கான மாதிரி நீங்கள் பாடமாக்குறதா இருந்தாலும் சரி, அதுக்குரிய என்ன வேயாவது பார்த்தேன்னு செய்ய ஈஸியாக பாடமாக்கிக்கொள்ளும். சரியா, அப்போ செலவுத்தாள் மூல ஆவணம்னு பார்த்தோம்னு சொன்னால் சரி, செலவுத்தாள் மூலேடு விற்பனை திரும்பல் 4 ஏடு. விற்பனை திரும்பல் 4 ஏடு. சரியா, அப்போ இந்த ஒரு விடயம் உங்களுக்கு ஓகே. அடுத்து 8வது வாங்க. நமக்கு வந்து 8வது இப்போ நான் சொன்னது இவ்வளவு 7 இல்லையா. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறோம், இங்கே மூல ஆவணங்கள் 7+1, மூல ஏடுகள் 7+1. அப்போ இந்த 7 பார்த்துட்டோம், இந்த 7 பார்த்துட்டோம். சரியா, இங்கே சொல்லப்படுற 7 பார்த்துட்டோம், இங்கே சொல்லப்படுற 7 பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னது, 8வது. அப்போ 8வது என்னன்னு சொன்னால் இந்த இருக்கு இல்லையா. இப்போ நான் சொன்ன விஷயம் பாருங்கள், நமக்கு வந்து இந்த இருக்கிற இந்த 7 கொடுக்கல் வாங்கல்களையும் பதியாத விடயம். சரியா, ஒரு கொடுக்கல் வாங்கல் பார்க்குறீங்க, இந்த 7 விடயங்களையும் வரலை. சரியா, ஒரு கொடுக்கல் வாங்கல் இந்த 7 விடயத்திலும் வரலன்னு சொன்னால் அதை கொண்டு பதிகிறது தான் அடுத்தது. அப்போ அதனால் அதை சொல்லுவோம் நம்ம வந்து ஏனைய கொடுக்கல் வாங்கல். ஏன் வேறு வருதுன்னு விளங்குதா, ஏனைய கொடுக்கல் வாங்கல். அப்போ ஏனைய கொடுக்கல் வாங்கல் என்னது, இந்த 7லையும் பதியாத ஏனையவை. அப்போ இவையெல்லாம் இந்த 7 விஷயமும் சரியா, இந்த 7 விடயமும் நம்ம சொல்லுவோம் விசேட. விசேட மூல ஆவணம் என்றால் விசேட மூல ஆவணம். இது எழுத விளங்காமல் இருக்கிறது, நம்ம வசனமாக காய்க்கணும் தானே, நோட் பண்ணு. சரியா, இந்த 7 விடயமும் விசேட மூல ஆவணங்கள். இந்த 7 விடயமும் விசேட மூல ஏடுகள். சரியா, அப்போ நான் இதுக்கு முதல்ல படித்த 7 விஷயமும் விசேட மூலாவணம் விசேட மூல ஏடு. ஏனென்றால் ஒவ்வொரு விடயத்துக்குமாக இருக்கு இல்லையா. காசு பெறுவனோட அதுக்கு என்னென்று இருக்கு, காசு கொடுப்பனோட அதுக்கு என்னென்று இருக்கு. அப்போ அது என்னது, விசேடமானது. இப்போ இதில் இல்லாத எல்லாம் ஒன்றுன்னு சொன்னால் அப்போ அது என்னது, நமக்கு வந்து அப்போ பொதுவானது. சரியா, அப்போ இந்த உளவு விஷயம் என்ன செய்ய வந்து விசேட மூலாவணம் மூல ஏடு. அதனால 7 போட்டிருக்கோம், +1 போட்டிருக்கோம். இதில் இல்லாத எல்லாம் வேறையா. அப்போ ஏனைய கொடுக்கல் வாங்கல் எங்கே வந்து பார்த்தோம்னால் இதை வந்து பார்ப்போம். பொது இப்படி போடுங்க, 4/8 உறுதிச்சீட்டு, 4/8 உறுதிச்சீட்டுன்னு சொல்லுவோம். 4/8 உறுதிச்சீட்டு மூல ஆவணம். சரியா, அதில் போட்டிருக்காங்க 4/8 உறுதிச்சீட்டு. இதுக்குரிய மூலன்னு பார்த்தோம்னால் பொது 4 ஏடு. பொது 4 ஏடு தெளிவாக இருக்கணும். சரியா, அப்போ இவ்வளோதான் இதில் இருக்கிற விஷயங்கள். சரியா, அப்போ ஏன் 7+1 சொல்கிறவங்க தெளிவாக இருக்கும். அப்போ 7+1 சொல்கிற காரணம் என்ன, முதல் 7 விஷயமும் விசேட மூலாவணம். சரியா, அதுக்கு பிறகு வார 1 என்னது, பொது 4 ஏடு. சரியா, பொதுவாக பயன்படுத்தப்படுற விடயம். ஸோ இந்த விடயம் தான் உங்களுக்கு சொல்லப்பட்ட விடயங்கள். அப்போ இதில் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். சரியா, மூலாவணங்கள் மூல ஏடுகள் இந்த எண்ணக்கரு வரைபடத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ எண்ணக்கரு வரைபடத்தில் இந்த விடயத்தை தான் நம்ம வந்து அறிமுகம் பார்க்குறோம். இதைத்தான் உள்ளும் படிக்க போகிறோம். அப்போ நம்ம அடுத்த செக்ஷனாக பார்க்க போகிறது பாருங்கள், நமக்கு என்ன ஹெடிங் போடப்பட்டதுன்னு சொல்லி மூல ஆவணங்கள் என்னென்று இருக்கணும், மூல ஆவணங்கள அனுகூல முக்கியத்துவம் வேணும், முதன்மை ஏடுகள் என்னோட முதன்மை ஏடுகள் அனுகூல முக்கியத்துவம் வேணும். இப்போ அதுக்கு அடுத்து தொடர்ச்சியான செய்ய மற்றது போகுது. அப்போ இது இவ்வளவு தான் அறிமுகம். முதலாவது நீங்கள் தாளோண்டு பார்த்தீங்கன்றால் முதலாவது தாளில் வார விஷயம் தான் உங்களுக்கான இந்த பாடத்துக்கான அறிமுகம். இப்போ அடுத்து என்ன செய்யணும் வந்து பாருங்கள், காசு காசோலை கொடுக்கல் வாங்கலை அறிக்கைப்படுத்துதல். அப்போ இதுக்குள்ளே போகிறோம்.
இப்போ நம்ம இது என்னென்னு பார்த்துட்டோம், தியரி வைஸ் என்னென்னு பார்த்துட்டோம்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், காசை பெறுவனவில் பதிகிறோம் என்றால் இந்த காசு பெறுவனால் எப்படி செய்கிறது என்றது தொடர்ச்சியாக படிக்க போகிறோம். அப்போ ஒவ்வொரு மூல ஏடுகளையும் எப்படி பதிகிறது, அப்போ கொடுக்கல் வாங்கல் தரப்படும் போது மூல ஆவணங்களை உறுதிப்படுத்தும். அப்போ மூல ஆவணத்தை நீங்கள் தயாரிக்க தேவையில்லை, மூல ஆவணம் பில், அந்த பில் நீங்கள் தயாரிக்கிறது கணக்கு தான் தயாரிக்கிறது. அப்போ கொடுக்கல் வாங்கல் தரப்படும் மூல ஆவணங்களை உறுதிப்படுத்தும், என்னென்ன மூல ஆவணம் தெரிஞ்சிருக்கணும், இந்த மூல ஏடுகளை எப்படி தயாரிக்கிறோன்னா நம்ம படிக்க போகிற விஷயம். அப்போ இந்த விஷயம் மூலாவண முதன்மை ஏடுகளில் அறிமுகம் பார்த்தது பிறகு அடுத்து நம்ம படிக்க போகிற விஷயம் என்னது, முதன்மை ஏடுகளாக இருக்கிற இந்த முதன்மை ஏடுகளை எப்படி தயாரிக்கிறது ரெண்டு பார்த்தோம்னா சரி. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன செய்யப்படும், இதோட இந்த கிளாஸை நான் என்ன செய்கிறேன் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்த கிளாஸில் என்ன செய்யப்படும், உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமா நம்ம எழுதி கொண்டு போனோம்னா சரி. சரியா, முழுமையாக கிளாஸில் அட்டென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு என்ன செய்யுங்க, இதுக்குரிய பேமெண்ட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு கதைக்கப்படுறாங்க. இதில் வாட்ஸ்அப் நம்பரோட தான் இல்லையா, ஸோ என்னை கண்டெக்ட் பண்ணி எப்படி கிளாஸில் ஜாயின் பண்ணுறது கேட்டுக்கொண்டாலும் பிரச்சனை இல்லை. சரியா, ஸோ தொடர்ச்சியாக அடுத்த கிளாஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.